இந்த மாதிரி கண்டவங்க கள்ள உண்டி கமர் கிட்ட வாங்கி துண்டுறேன். உன்னை சிஎம் நம்புவோம். 50,000 ரூபாய் தரதா சொன்ன தேவைங்க உனக்கு. இனிமே ஜாக்கிரதையா இருக்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கிறேன். நீ உளர்ந்த சமாளிக்கிறதுக்குள்ள உசிர போயிடும் போல இது. அழகப்ப இனிமே யாருன்னா வர்றாங்களா ஏன்னா துள்றதுக்கு குணந்தாங்கன்னா இவன் அம்பையில் ஆயிடும். அதை தொட்டு வரவங்க கையில துள்றதுக்கு எதனா வச்சுக்கிறாங்களான்னு செக் பண்ணி தான் உள்ளார இந்த ஏரோட்ரோம்ல எல்லாம் செக்யூரிட்டி செக் பண்றாங்க. அந்த மாதிரி செக் பண்ணி அனுப்ப வேண்டியதுதான். வாங்க 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 வாங்க. ஏங்க இவர் யாருங்க? இவரு நம்ம சுகர் மில் ஓனருங்க. வணக்கங்க. உங்க சேவை இந்த நாட்டுக்கு ரொம்ப நாள் தேவை. ஐயா பொட்டி விட்டு போறீங்களே, எத்தனை பொட்டிய? இருக்கட்டங்க, பரவாயில்ல. பரவாயில்ல, எத்தனை பொட்டிய எடுங்க. அழகப்பன் பாத்துக்கலாங்க. நேத்த பாத்துக்கலாம். அவர் பொட்டிக்கு நான் என்ன காவலா? எத்தனை பொட்டிய? அழகப்பன் பொட்டி எடுத்து கொடுங்க. கொடுங்க பொட்டிய. என்ன நினைச்சீங்க? பொட்டியா கொண்டாடுங்க. பொட்டி என்ன நினைச்சீங்க? பொட்டி கொலை செய்ய போறவங்க ஏன் பொட்டி திருப்பி வச்ச? அது உள்ள அத்தனை பணம் இருக்குல்ல. பணமா? பணம் கொண்டு வருவாங்க நீங்க சொல்லவே இல்லையே. தேர்தல் நிதி வரும், வாங்கி வரணும்னு முட்டிக்கிட்டேன். உன்னை வச்சுக்கலாம், கட்சிக்கு நிதியா வரும். கமர் கட்டு தான் வரும். உனக்கு மாலை, உனக்கு மாலை, உனக்கு மேல ஒரு காது. சிங்காரவேலு அந்த ஆள் அப்படியே நடுங்கிட்டாங்க. வெளியில வந்து எங்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? சிஎம் 10 லட்சம் கேட்டிருந்தாரு, முடியல, 5 லட்சம் தான் கிடைச்சது. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால அவர் கோச்சிக்கிட்டாரு. அவரை கோச்சிக்க வேணான்னு சொல்லுங்க, நாளைக்கு வரைச்ச 10 லட்சம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சிஎம்முக்கு முகராசி முகராசின்னு சொல்லுவோம். இதுக்கும் அதே முகம் அதே ராசி. இனிமே வரவங்க கையில ஒழுங்கா இருக்குதுங்கய்யா, உஷாரா இருக்கிறேன். இனிமே யாரும் வரமாட்டாங்க, நான் எல்லாரையும் போக சொல்லிட்டேன். நல்லதா போச்சு. அழகப்ப நான் என்ன செய்யறேன், நான் இவனை கூட்டிகிட்டு போய் சீஃப் செக்ரட்டரி குலால்ராம் சாரை பாக்குறேன். நீங்க என்ன செய்யறீங்க, இந்த டெக்ஸ்டைல் மில்ஸ் வரதராஜன் இல்ல, அவன் 8 தரதா சொல்லிக்கிறான், போய் அதை வசூல் பண்ணிக்கிட்டு வந்துருக்கு. 8னா 8 லட்சம், 8 ரூபான்னு நினைக்காது. கூட்டாராவ அவன் 6 தான் தரதா சொல்லிக்கிறான். இவன் நடுவில் எதெல்லாம் கோல்மால் பண்ணுவான்னு இருந்தா போய் சீஃப் செக்ரட்டரி குலால்ராம் சார் பார்க்க போறோம். அவர் ஃபைல் எல்லாம் கொண்டாடுவார். ஃபைல் கொண்டு தான் அது எதுவும் செய்திடக்கூடாது, அப்படியே எடுத்து வச்சிடணும். ஃபைல்னா தமிழ்ல கோப்புன்னு அர்த்தம். கோப்புன்னா அது தோப்பு மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். கவலைப்படாதீங்க, அவர் ஃபைல் கொண்டாந்தாருன்னா அப்படியே வாங்கி மேஜையில வச்சு பூட்டிடுவாருங்க. அவ்வளவுதான், சிஎம் வேலையே உனக்கு புரிஞ்சு போச்சு. வா நீ பிள்ளையாரே, நீடா என்ன காப்பாத்தணும். உனக்கு 100 தோப்பிகள் போடுறேன், 108 தேங்காய் உடைக்கிறேன். உன் சதுர்த்தி அன்னைக்கு உன்னை தூக்கி நான் கிணத்த போடுறேன். பிள்ளையாரே, எனக்கு பிள்ளையார தெய்வம். தாயாரே, குப்பம்மா, நீடா என்ன காப்பாத்தணும். உனக்கு 100 தோப்பிகள் போடுறேன், 108 தேங்காய் உடைக்கிறேன். உன் சதுர்த்தி அன்னைக்கு உன்னை தூக்கி நான் கிணத்த போடுறேன். தாயாரே, சீஃப் செக்ரட்டரி குலால்ராம் சாருக்கு போன் பண்ணி கூப்பிடு. நாங்க கூப்பிடியா? சாமி, சாம்ராஜ் இன்னைக்கு லீவ் சார். நான் கோதண்ட பேசுறேன் சார். சாமின்னுட்டு அவர் என்ன சொன்னாரு? சாமிநாதன் லீவ் என்னாரு? ஏன் அப்படி பயந்து சாவர? என்ன ஆயிருப்போது? இப்போ ஃபைல் எல்லாம் கொண்டாடுவாரு. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு கேட்பாரு. எத்த கேட்டாலும் வெய்யுங்க அப்பால பாக்குறேன், வெய்யுங்க அப்பால பாக்குறேன், இதே சொல்லுகிறீங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையுமே அப்பால பாக்குறேங்கிறதா. இது சரி செய்யலாம சொல்லாட்ட அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. சரி, உன் ஆசையை கெடுப்பானே. ஒரு 3 காரியம் வெய்யுங்க அப்பால பாக்குறேன்னு, ஒரு காரியம் சரி செய்யுங்க, நடுவில் அவரை கொஞ்சம் முறைச்சுக்க. அவ்வளவுதானே. என்ன சிஎம்முக்கு 4 நாளா உடம்பு சரியில்லையா, அது தொட்டு ஒரு மாதிரி ஆகிறார். எடக்க பேசுறாரு. சமயத்துல என்ன செய்யறாரு, நாட்டு பொறுத்த மாதிரி நடிக்கிறார். எதுக்காக?
நாம் என்ன செய்கிறோன்னு ஆழம் பார்க்கறதுக்காக அப்படி நடிக்கிறேன் சார். அது தொட்டு நாட்டை பொறுத்த மாதிரி எதனா பேச செய்தா கண்டுக்காம விட்டுருங்க. அவ்வளோதான். சரி, சரி. நமக்கு ஏன்? ஆமாம் சார், நமக்கு சார். அவ்வளோதான். ஹலோ, யாரு? ஆமாம், சிங்காரம் தான் பேசுகிறேன். யாரு? என்னது? நம்ம கட்சி பொருளாளர்களுடைய பாட்டி செத்து போயிட்டாங்களா? என்ன வயசாகுது அவங்களுக்கு? 98. சாவாம என்னையா செய்வாங்க? இது ஒரு பெரிய விஷயம் எங்கேயும் சொல்ல வந்துட்டேன். என்னது? பொருளாளர் பக்கத்திலே தான் இருக்கிறாரா? சரி, அவர் கையில் கூட, முதல்ல அதை சொல்லக்கூடாது. அவர் கையில் கூட. அண்ணே, இன்னாங்க இது பாட்டி போட்டாங்களா? அண்ணே, இப்படி அல்பாயுசில போட்டாங்களே, நாட்டுக்கே பெரிய இழப்பா போயிடுச்சு. இனிமேல் நாமெல்லாம் என்ன செய்ய போறோம்? நான் இப்ப வரேன். நானு பாட்டி கையில சொல்லுங்க. கொஞ்சம் முக்கியமான ஃபைல் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார். அதை மாத்திரம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா சார், இது வந்து டிஸ்டிலரி லைசன்ஸ் ஃபைலு. ஃபைலா? எங்க அப்பால பாக்குறேன். நம்ம அழகப்பன் புது ஃபேக்டரி கட்டுறதுக்கு லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காரு. அது சம்பந்தப்பட்ட ஃபைலு. ஃபைலா? எங்க அப்பால பாக்குறேன். சிங்காரவேல அண்ணனுக்கு ஓவர் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும். அது சம்பந்தப்பட்ட ஃபைல் சார். ஃபைலா? எங்க அப்பால பாக்குறேன். அப்புறம் நம்ம கட்சி செயலாளர் மச்சானுக்கு பிடபிள்யூடி கான்ட்ராக்ட் கொடுக்கணும். அது சம்பந்தப்பட்ட ஃபைல். ஃபைலா? எங்க அப்பால பாக்குறேன். இப்ப ஆரம்பிங்க வேலை. சார், போன வார மீட்டிங்ல இந்த குதிரை ரேஸ் ஒழிக்கணும், ஏழை ஜனங்கள்லாம் நிறைய பணத்தை விட்டுறாங்க, அதனால அதை ஒழிக்கிறதுக்கு அவசர சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க. நீங்க ஒரு வார்த்தை சரின்னு சொல்லிட்டீங்கன்னா சட்ட இலாக்காக்கு அனுப்பிச்சு இன்னைக்கு அவசர சட்டம் போட்டுடலாம் சார். சரி செய்யுங்க. தேங்க்யூ சார். அப்புறம் இந்த பஸ் ரூட் எல்லாம் தேசிய மயமாக்கணும்னு சொன்னீங்க சார். அது கூட அவசர சட்டம் போடணும்னு சொன்னீங்க. நீங்க இதுக்கும் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கே அவசர சட்டம் போட்டுடலாம் சார். சரி செய்யுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். இன்னைக்கு அப்போ ஆஸ் பர் ஓரல் ஆர்டர்ஸ்னு நான் போட்டு ஃபைல ஆர்டர்ஸ் போட்டுறேன் சார். என்னது? என்னது ஓரல்? இல்ல சார். என்ன ஓரல்? இல்ல சார். இந்த ஓரல் வச்சுக்க நம்ம கையில. இந்த ஓரல். என்ன ஓரல்? இல்ல சார். என்னோட சொந்த அபிப்பிராயமா போட்டுக்கிறேன் சார். ஆஸ் பர் மை ஓன் டெசிஷன். நானே டிசைட் பண்ணி போட்ட மாதிரி ஃபைல் போட்டுறேன். அந்த பயம் இருக்கு. எஸ் சார். சரி, போய் ஒரு கப் காபி கொண்டா. சார், எங்கிட்டயா சார் சொன்னீங்க சார்? என்னையா சார் காபி பண்ண சொன்னீங்க? இது வரைக்கும் என்ன யாருமே அந்த மாதிரி சொன்னது கிடையாது சார். எனக்கு காபி போட தெரியாது சார். சார் கிண்டல் பண்ணாதீங்க சார். சார், காபில தண்ணி ஊத்தி, பால்ல தண்ணி மேல சக்கரை மேல பால், பால்ல தண்ணி. சார், கிண்டல் பண்ணாதீங்க சார். தெரியாதனமா சொல்லிட்டேன் சார். நான் இந்த இடத்துக்கு புதுசுங்க. மன்னிச்சிடுங்க. இவன் நல்லா பதவா போட்டு காபி கொண்டு சார். பால்ல தண்ணி ஊத்தி தண்ணி மேல டிகாஷன் சார். டிகாஷன்ல பால் தண்ணி சார். சார் மன்னிச்சிடுங்க சார். பியூரிட் அடிச்சுக்கிட்டு அவன் நல்லா காபி கொண்டு வர சார். கிண்டல் பண்ணாதீங்க சார். கிண்டலா பண்ண? சரி, பியூனே காபி கொண்டு வரட்டும். அவருதான் பதமா டிகாக்ஷன் கலகத்து. சார் வேணா, நானே பால். உங்களுக்கு பதமா காபி கலக்க தெரியாது. பியூனே கொண்டு வரட்டும். போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாக்கடி எல்லாம் கரெக்டா இருக்குது. 4 தடவை ஃபைலு வைங்க அப்பால பண்றேன். 2 தடவை சரி செய்கிறேன். ஒரு தடவை நல்லா முடிச்சுக்கிட்டேன். எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. எழுதி கொடுத்தாங்க. சீஃப் செக்ரட்டரி கோயல்ராம் சார் என்ன சொல்றாரு? ஒரே உதற ஆரம்பிச்சாருங்க. அழகப்ப ஃபேக்டரி லைசன்ஸ் ஃபைல் என்ன இருக்கு? வைங்க அப்பால பாக்குறேன். அடிமணியில இதெல்லாம் உடனே செய்ய வேண்டிய காரியமாச்சியா? உங்க அண்ணனுக்கு ஓவர் பிச்சை கட்டுற கான்ட்ராக்ட் ஃபைல் என்னாரு? வைங்க அப்பால பாக்குறேன். நம்ம தலைமையில கை வைக்கிறீ நீ? கட்சி செயலாளர் மச்சானுக்கு பிடபிள்யூடி கான்ட்ராக்ட் ஃபைல் என்னாரு? வைங்க அப்பால பாக்குறேன். கட்சியை உடைச்சிருவ போறது நீ. எதுவுமே சரி செய்யுங்கன்னு சொல்லியா? சொன்னேன்.